الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته فلا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. செய்திகளில் மிகவும் உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதமாகும். வழிகாட்டுதல்களில் மிகவும் அழகானது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல். செயல்களில் மிகவும் கெட்டது மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கப்படும் புதுமைகள். ஒவ்வொரு புதுமையும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நரகத்திற்கு எடுத்துச் சென்றுவிடும் என்ற நபிகளாரின் எச்சரிக்கையை நினைவூட்டியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். பிற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய பெரும்பாலான மனிதர்கள் தாங்கள் யாரை பார்த்து வியந்தார்களோ அல்லது யார் மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்த கொள்கையினால் ஈர்க்கப்பட்டார்களோ அவர்களை தலைவர்களாக, தங்களின் வழிகாட்டியாக, அவர்கள்தான் எங்களுடைய முதன்மையான முன்னோடி என்பதாக முடிவு செய்து அவர்கள் வழியில் நாங்கள் செயல்படுவோம், அதுதான் எங்களுடைய கொள்கை என்று சொல்கிறார்கள். இதற்கு முன்னர் வாழ்ந்து மறைந்த எத்தனையோ அரசியல் தலைவர்கள், சீர்திருத்தத்தை பேசியவர்கள், இவர்களை எல்லாம் நாங்கள் தலைவராக, எங்களின் வழிகாட்டியாக எடுத்துக் கொள்கிறோம் என்று பலரை சொல்கிறார்கள். உதாரணத்திற்கு, நாங்கள் பெரியார் வழியில் செல்கிறோம், அம்பேத்கர் வழியில் செல்கிறோம், அல்லது அண்ணா வழியில் செல்கிறோம். உதாரணத்திற்கு இதை சொல்கிறார்கள். இன்னும் ஏராளமான நபர்கள், கூட்டங்கள், கட்சிகள் அவரவர்கள் யாருடைய கொள்கையால் ஈர்க்கப்பட்டிருக்கிறார்களோ அல்லது யாரு செய்த பிரச்சாரத்தை அவர்கள் ரொம்ப அதிகமாக விரும்புகிறார்களோ அந்த பிரச்சாரத்தின் பக்கம், அந்த கொள்கையை நோக்கி தாங்களும் முழு ஈடுபாடோடு செயல்படுகிறார்கள். அதை நோக்கி மக்களை அழைத்து அதன்படி மக்களையும் வழிநடத்தக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். ஏன் அவங்க வழியில செல்கிறீர்கள் என்றால் ஏதோ ஒரு காரணம். இவர் தீண்டாமைக்கு எதிராக பிரச்சாரம் செய்தவர், ஏற்றத்தாழ்வு இல்லை என்பதற்காக இவர் பிரச்சாரம் செய்தார், அந்த கொள்கையை மக்களுக்கு மத்தியில் பேசினார், அதை நிலைநிறுத்த பாடுபட்டார், அதனால் அவர் வழியில் நாங்கள் செல்கிறோம். இவர் பெண்களுக்கான உரிமைகளை வாங்கி தந்தார், பெண்களை அடிமையாக வைத்திருந்த அந்த காலகட்டத்தில் பெண்களுக்கான உரிமையை அவர் வாங்கி தந்தார், அதனால் அவர் வழியில் நாங்கள் செல்கிறோம் என்று பல காரணங்களை முன்வைத்து பலரை பின்பற்றுகிறார்கள், பலரை தங்களின் தலைவர்களாக ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் அகில மக்கள் அனைவருக்குமே ஒரே ஒரு வழிகாட்டியை தான் அல்லாஹ் நியமிக்கிறான், முன்மொழிகிறான், முன் நிறுத்துகிறான். அல்லாஹ் குர்ஆனில் ஒட்டுமொத்த உலக மக்களுக்குமான வழிகாட்டியாக, வழிகாட்டி மட்டுமல்ல எல்லாருக்குமான அருளாக, எல்லா மக்களுக்குமான அருட்கொடையாக யாரை அனுப்பியதாக சொல்கிறான் என்றால், வமா அர்சல்நாக
இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே முஹம்மதே, உன்னை அகிலத்தாருக்கு அருள்கொடையாக அனுப்பியிருக்கிறோம். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. அகில மக்கள் அனைவருக்குமே பேர் அருளாக உன்னை அனுப்பியிருக்கிறோம் என்று யாரை அல்லாஹ் சொல்கிறான்? யாரை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று வழிமொழிகிறான்? அல்லாஹ்வின் அங்கீகாரத்தை பெற்று நாம் வழிகாட்டுதலை பெற வேண்டிய நபர் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். இது முஸ்லிம்கள் மிக உறுதியாக நம்ப வேண்டிய விஷயம். அதில் எந்த விதமான சமரசத்திற்கோ அல்லது தயக்கத்திற்கோ பின்வாங்குதலுக்கோ வேலை இல்லை. குர்ஆன் ஆணித்தரமாக அடித்து சொல்கிறது, இறை தூதர் தான் உண்மையான வழிகாட்டி. அவர் இறைவன் புறத்திலிருந்து எதை மார்க்கமாக மக்களுக்கு வழிகாட்டுதலாக கேட்டு உங்களுக்கு எடுத்து சொன்னாரோ அதை தான் பின்பற்ற வேண்டும் என்று பல இடங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். லக்கத் கான ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இந்த இறைவனுடைய தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி உங்களுக்கு இருக்கிறது. லிமன் கான யர்ஜுல்லாஹ் வல் யௌமல் ஆகிர். யார் அல்லாஹ்வையும் மறுமையையும் நம்புகிறாரோ, வ ذكرல்லாஹ கஸீரா, அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறாரோ அவருக்கு அதிக அழகிய முன்மாதிரி இந்த இறை தூதரிடத்தில் இருக்கிறது என்றும் அல்லாஹ் குறிப்பிட்டு சில சாராருக்கு அழகான முன்மாதிரி இந்த இறை தூதரிடத்தில் இருக்கிறது என்றும் சொல்லிவிட்டான். ஒட்டுமொத்த உலக மக்களுக்கு தேவையான அனைத்து வழிகாட்டுதலையும் அறிவுரைகளையும் சொல்லி தந்த கற்றுக் கொடுக்க வந்த நபர் என்று அல்லாஹ்வின் தூதரை அல்லாஹ் அறிமுகப்படுத்தி விட்டான். அவ்வளவு மேன்மையானவர்கள், அவ்வளவு பெரிய சிறப்பு வாய்ந்தவர்கள். எல்லா இறை தூதர்களும் அல்லாஹ் இந்த உலகத்தை படைச்சதிலிருந்து எல்லா இறை தூதர்களையும் அந்தந்த சமுதாய மக்களுக்கு தூதராக அனுப்பினான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்று எத்தனை நபிமார்கள் இருக்கிறார்களோ அனைத்து நபிமார்களையும் அந்த சமூகத்திற்கு குறிப்பிட்ட சமூகத்தார்களுக்கு மட்டும்தான் வழிகாட்டியாக அல்லாஹ் அனுப்பினான். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் மறுமை நாள் வரை, உலகத்தை அல்லாஹ் அழிக்கும் வரை வழிகாட்டியாக ஆக்கியிருக்கிறான், முன்மாதிரியாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அப்படி என்றால் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இறை தூதரை நாம் எந்த அளவிற்கு பின்பற்ற வேண்டும், அவர்களை பின்பற்றுவதின் முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றியும் அல்லாஹ் பல வசனங்கள்ல குர்ஆன்ல பேசலாம். அதுல முக்கியமான ஒரு கருத்து என்ன அப்படின்னா, அல்லாஹ்வை நாம் அல்லாஹ் சொன்ன கட்டளைகளை பின்பற்றுவதற்கு சரி சமமான விஷயங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னார்களோ அதை கட்டுப்படுவது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வமை யுத்திஇர் ரசூல், இந்த தூதருக்கு யார் கட்டுப்படுகிறாரோ ஃபகத் அத்தா அல்லாஹ், அவர் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவர் ஆவார். இந்த இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய கட்டளைகளை, அறிவுரைகளை, சட்ட திட்டங்களை கடைபிடிக்கக்கூடியவர், கட்டுப்பாடுகள் படி கட்டுப்பட்டு வாழ்பவர், அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டதற்கு சமம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். என்றால் எவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்கிறார்கள், மன் அதாஅனி ஃபகத் அத்தா அல்லாஹ், யார் எனக்கு கட்டுப்படுகிறாரோ அவர் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவர் ஆவார். வமன் அஸானி ஃபகத் அஸல்லாஹ், யார் எனக்கு மாறு செய்கிறாரோ அவர் அல்லாஹ்விற்கு மாறு செய்தவர் ஆவார். இதை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கேட்டுதான் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுவது அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவதற்கு நிகரானது என்று இவ்வளவு செய்திகள் சொல்கிறது. அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் அல்லாஹ்வின் நேசத்தை நாம் பெற வேண்டும் என்றால் அதற்கும் இறை தூதரை பின்பற்றுவதுதான் ஒரே வழி என்பதை குறிப்பிட்டு காட்டுகிறார். நீங்கள் அல்லாஹ்வை விரும்புவதாக இருந்தால்,
நீங்க உண்மையிலேயே அல்லாஹ்வை விரும்புகிறீர்கள் என்ற கொள்கையில் இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் நபி அவர்களுக்கு கட்டளையிடுகிறார். நீங்க அல்லாஹ்வை நேசிக்கிறீங்கிறதுக்கான அடையாளம் என்னன்னா, முகமது ஆகிய அல்லாஹ்வுடைய தூதராகிய என்னை நீங்கள் பின்பற்றுவதுதான். இப்படி நீங்க என்னை பின்பற்றிவிட்டால் யுஹிப்புகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை விரும்புவான். இறை தூதரை நாம் பின்பற்றுவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படுவது அல்லாஹ்வின் நேசத்தை பெற்று தரும். வயதுஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்கள் பாவங்களை அவன் உங்களுக்கு மன்னிப்பான். இப்படியும் அல்லாஹ் நம் பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடமிருந்து பெறுவதற்கும் இறை நேசத்தை நாம் பெறுவதற்கும் மிக முக்கியமான ஒன்றாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுவதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பல வசனங்களில் அல்லாஹ் சொல்லும் போது அத்தியுல்லாஹ் வ அத்தியுர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் கட்டுப்படுங்கள், அவன் தூதருக்கும் கட்டுப்படுங்கள். அவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை இறை தூதருக்கு கட்டுப்படும் விஷயத்திலே அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். ஏன் எவ்வளவு பெரிய முக்கியத்துவம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் சுய கருத்தை பேச மாட்டார்கள். அவங்க வாழ்க்கையில அவங்க வாழ்ந்த போது அவருடைய மனதில் தோன்றிய, அவர்கள் இஷ்டப்பட்ட கருத்துக்களை பேசுவது கிடையாது. வமா யத்திகு அனில் ஹவா, இந்த முஹம்மது மனோ இச்சைப்படி பேச மாட்டார். இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, இறைவன் புறத்திலிருந்து அறிவிக்கப்படுகிற வஹி செய்தியை மட்டும்தான் இவர் பேசுவார் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த செய்தியை மட்டும்தான் இறை தூதர் மக்களுக்கு சொல்வார்கள். அது குர்ஆன் வசனங்களாகவும் சொல்லியிருக்கிறார்கள். குர்ஆன் வசனங்களாக அல்லாமல் அல்லாஹ் அவர்களுக்கு கனவின் மூலமாகவோ உள்ளத்தில் உதிக்க செய்தோ அல்லது வானவர் மூலமாகவோ சொல்லி தந்த செய்தியை தான் சொல்வார்கள். அதனால் அவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள். அப்படி பின்பற்றினால் அல்லாஹ்வின் நேசத்தை பெறலாம், பாவ மன்னிப்பை பெறலாம். அப்படி நீங்கள் பின்பற்றினால் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டதற்கு சமம், அல்லாஹ்விற்கு நீங்கள் அடிபணிந்ததற்கு சமம், அல்லாஹ்வின் கட்டளைக்கு மதிப்பு கொடுத்ததற்கு சமம். அப்படியான ஒரு முன்மாதிரியாக அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்பது இவ்வளவு குர்ஆன் வசனங்களும் நபி மொழிகளும் நமக்கு தெரியப்படுத்துகிறது. ஆனால் முஸ்லிம்களில் அதிகமானவர்கள் இந்த நபி வழியின் முக்கியத்துவத்தையோ மாண்பையோ மகத்துவத்தையோ அறியாமல் இருக்கிறார்கள். நபி வழி என்றால் ஏதோ நபி வழியில் நாம் தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்கு முயற்சி செய்கிறார்களா என்றால் கிடையாது. நாங்கள் ஷாஃபி அடிப்படையில் தொழுகையை நிறைவேற்றுவோம், ஹனஃபி மதுஹப் அடிப்படையில் எங்கள் தொழுகையை நிறைவேற்றுவோம் என்று ஒரு வணக்க வழிபாடில் கூட நபி வழியில் நாங்கள் செயல்படுவோம் என்று சொல்வது கிடையாது. பலர் ஷாஃபி அடிப்படையில் செயல்படுகிறோம், அதுக்கு ஒரு புத்தகம் ஷாஃபி மதுஹபின் அடிப்படையிலே தொழுகை சட்டங்கள். தொழுகைங்கிறது யார் கடமையாக்கியது, யார் வழிகாட்டியது, யார் கற்றுத்தந்தது? அல்லாஹ்வும் ரசூலும் தானே, நபிகளார் தானே செய்து காட்டினார்கள், தொழுகை காட்டி இருக்கிறார்கள். அது நமக்கு செய்தியாக வந்திருக்கிறது, நபி வழி தெளிவாக இருக்கிறது. ஆனால் அதை முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம ஷாஃபி மதுஹப், நாங்க இந்த நேரத்துல தான் பாங்கு சொல்லுவோம், இந்த மாதிரி தான் தக்பீர் கட்டுவோம், அத்தையாத்துல இந்த மாதிரி தான் இருப்போம் என்று சொல்லி முன்னோர்களுடைய வழியை தேட ஆரம்பித்து விடுகிறார்கள். அதன் காரணமாக பல வழிகெட்ட கருத்துக்கள், வழிகெட்ட சித்தாந்தங்கள் இஸ்லாமியர்களின் வாழ்வில், இஸ்லாமிய சமூகத்தின் வாழ்வியலில் நுழைந்து மார்க்கத்தை கடைபிடிக்க விடாமல் முட்டுக்கட்டையாக இருக்கிறது. எப்படி எதை செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. மார்க்கத்துல தொழுகையை நபிவழி அடிப்படையில் தொழுகன்னு சொன்னா முன்னோர்கள் இப்படி தொழுகிறோம் என்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபடி நம்முடைய வணக்க வழிபாடுகளும் அன்றாட வாழ்வில்
நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள், சாப்பிடுவது, உறங்குவது, பேசுவது, இது எல்லாத்துக்கும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல வழிகாட்டுதல் இருக்குது. அதுதான் அழகான முன்மாதிரின்னு அல்லாஹ் சொல்றான். அதன்படி பின்பற்றுங்கள் என்று சொன்னால் அது தேவையில்லை. எங்கள் முன்னோர்கள் வழிதான் முக்கியம். அல்லாஹ் எவ்வளவு சிலாகித்து பாராட்டி புகழ்ந்து நபி வழியை பேசுகிறான். ஆனால் பல ஆலிம்சாக்களுடைய உரைகளில் முன்னோர்கள் வழியை புகழ்வதை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் வழியை விட்டு தூரமாகி இறை தூதரின்படி வாழ்வதை வாழ்வியலாக்காமல் மக்களுக்கு மூதாதையர்களின் மீதான பக்தியை மட்டுமே ஊட்டுவதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் விளைவு என்ன தெரியுமா? இஸ்லாமிய மார்க்கம் எதை எப்படி செய்ய சொன்னதோ அதை அப்படி செய்யாமல், அதன் முறைகளை கவனிக்காமல் இருந்ததன் விளைவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது என்ற ஒரு அடிப்படையிலே பல அனாச்சாரங்களை அரங்கேற்றுகிறார்கள். பொதுவாக எந்த முஸ்லிமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க வேண்டும். அந்த நேசத்தின் வெளிப்பாடு அவர்கள் சொன்ன ஒவ்வொரு கட்டளையையும் கண்ணும் கருத்துமாக, மிக துல்லியமாக, மிக நேர்த்தியாக கடைபிடிக்க வேண்டும். இதுதான் அல்லாஹ்வின் தூதரை நாம் நேசிப்பதற்கான அடையாளம். அதைதான் மார்க்கம் சொல்கிறது. ஆனால் அல்லாஹ்வின் தூதரை நேசிக்கிறோம் என்ற பெயரில் அல்லாஹ்வின் தூதருக்கு கட்டுப்படுவதை விட்டுவிட்டு பள்ளிவாசல்களில், இன்னபிற வீடுகளில் அல்லாஹ்வின் தூதரை புகழ்கிறோம் என்ற பெயரிலே பாட்டு பாடிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அன்-நபியு, இந்த நபி, அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இறை நம்பிக்கையாளர்களுக்கு தங்கள் உயிரை விட முன்னுரிமை பெற்றவர். எப்படி ஒரு இறை நம்பிக்கையாளர் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கணும்னா தன் உயிரை விட நேசிக்க வேண்டும். இறை மார்க்கம் சொல்கிறது. அல்லாஹ்வின் தூதரை இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் விடவும் நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதரே சொல்கிறார்கள். அப்படி நேசித்தால்தான் நீங்கள் ஈமான் கொண்டவராக ஆக முடியும் என்றும் சொன்னார்கள். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அஹப்ப இலைஹி மின் வாலிதின் வ வலதின் வன் நாஸி அஜ்மஈன். ஒரு மனிதர் தனது தந்தையை விட, தனது பிள்ளையை விட, தனது அண்டை வீட்டார்கள், உறவுக்காரர்கள், தெரிந்தவர்கள், இந்த உலகத்தில் உள்ள யாராவது இருக்கட்டும், எல்லாரையும் விட அல்லாஹ்வின் தூதரை மிக அதிகமாக நேசித்தால்தான் அவர் ஈமான் கொண்டவராக ஆக முடியும். இல்லைன்னா ஈமான் அவருடைய உள்ளத்தில் இருப்பதாகவே ஆகாது. அல்லாஹ்வுடைய தூதரை அனைவரும் எல்லா மனிதர்களை விட மேலாக நேசிக்கணும். அப்பதான் அவருடைய ஈமான் இருக்கிறதுக்கான அடையாளம். என்னுடைய சுய கருத்துக்கள், சுய விருப்பங்கள், மற்றவர்களுடைய எதிர்பார்ப்புகள், அல்லது நம்முடைய பிள்ளைகளோ நம்முடைய குடும்பத்தார்களோ விரும்புவது, இதெல்லாம் அடுத்தது. இறை தூதர் சொன்னதுதான் முதலாவது என்று ஒவ்வொரு மனிதனும் இறை தூதரை நேசிக்க வேண்டும். அப்படி நேசிப்பதுதான் ஈமானின் வெளிப்பாடு. அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் ஒரு இடத்தில் சொன்னார்கள், ஈமானின் சுவை. ஈமானின் சுவை என்றால் என்ன? ஒரு மனிதர் அனைத்தையும் விட அல்லாஹ்வையும் அவன் தூதரையும் நேசிப்பதுதான். நேசிக்கணுங்கிறத மார்க்கம் இப்படி சொல்கிறது. நேசிக்கணும், அல்லாஹ்வின் தூதரை விரும்ப வேண்டும். எப்படி நேசிக்கணும்? அது அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் வாழ்ந்த நபித்தோழர்கள் நமக்கு வாழ்ந்து காட்டியும் சென்று விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரின் அங்கீகாரத்தோடு. உஹது போர்க்களத்துல எதிரிகள் ஒரு கட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரவுண்ட் கட்டி சூழ்ந்து விட்டார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கேள்வி கேட்டார்கள். யார் இந்த எதிரிக்கு முன்னால் சண்டையிடுகிறாரோ அவர் அதில் கொல்லப்பட்டு விட்டால் சொர்க்கம் என்றார்கள். அதை கேட்ட
அன்சாரிகளும் முஹாஜிர்களும் போட்டி போட்டுக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரை காப்பாற்றுவதற்கு, அவர்கள் சொன்ன கட்டளையை நிறைவேற்றுவதற்கு வந்தார்கள், கொல்லப்பட்டார்கள். ஒருவர் பின் ஒருவராக பின்னாடி வந்துட்டே இருக்காங்க. ஒரு ஆள் போறாரு, எதிரிகளால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டு விட்டார். அடுத்தடுத்து அவர் கொல்லப்பட்டு கிடப்பதை பார்த்த நபித்தோழர்கள், நம்மளும் போனா இதே நிலைமை தான் நமக்கும் ஆகும், பயப்படல, உயிருக்கு அஞ்சவில்லை, தன் வாழ்க்கை ஓய்விடுமே என்று பயப்படவில்லை, சென்றார்கள், கொல்லப்பட்டார்கள். ஏன்? அல்லாஹ்வின் தூதர் மீது அவ்வளவு நேசம். இதுதான் நேசம். நேசம் என்றால் எப்படி இருந்தது? மை எருத்துஹு அன்னா ஃபலஹுல் ஜன்னா, யார் என்னை தற்காக்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் என்று சொன்ன ஒரே வார்த்தை அந்த நபி தோழர்கள் நபிகளாரின் கட்டளையை நிறைவேற்றுவதற்காக உயிரை கொடுத்தார்கள். நபி வழியை பறைசாற்றுவதற்காக தன் உயிரை நீத்தார்கள். இதுதான் நேசம். நேசம் என்றால் அல்லாஹ்வின் தூதர் மீது நாம் பாசம் கொள்கிறோம் என்றால் அவர்கள் சொன்னதை செய்வது, அவர்கள் வழிகாட்டியதை நடைமுறைப்படுத்துவது. இதுதான் அல்லாஹ்வின் தூதரை நாம் விரும்புகிறோம், நேசிக்கிறோம் என்பதற்கான அடையாளமே. அல்லாஹ்வை நேசிப்பதற்கும் இறை தூதரை தான் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இறை தூதரின் மீது நம்முடைய நேசம் இருக்கிறது என்பதற்கான வெளிப்பாடாகும் அவர்களை பின்பற்றுவதுதான் இருக்கிறது. ஆனால் இறை தூதரை நேசிப்பது அவர்களை புகழ்வதில் இருக்கிறது என்று மக்களை மடைமாற்றம் செய்வதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்திலேயுமே என்னை புகழுங்கள் என்று சொன்னது கிடையாது. என்ன புகழுங்க என்று சொன்னது கிடையாது. எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு தொழுகையிலையும் தொழுகைக்காக சொல்லப்படுகிற பாங்கிற்கு பிறகு என் மீது மன் சல்லா அலைய, யார் என் மீது மன் சல்லா அலைய ஸலாத்தன் ஒரு முறை ஸலவாத் சொல்கிறாரோ ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ரா, அவருக்கு அல்லாஹ் 10 தடவை அருள் புரிவான். அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஸலவாத் சொல்வது என்றால் எப்படி என்று சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் என்று துவங்கக்கூடிய அந்த துஆவை ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க. இந்த துஆவை ஒவ்வொரு பாங்குக்கு பிறகும் எனக்காக யார் செய்கிறாரோ ஒரு தடவை இந்த ஸலவாத்தை யார் ஓதினாலும் அவருக்கு அல்லாஹ் 10 தடவை அருள் புரிகிறான். இத ரசூலுல்லாஹ் ஊக்கப்படுத்துறாங்க. எனக்காக அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யுங்க. அந்த ஸலவாத்துல என்ன அர்த்தம் வருது? இப்ராஹிம் நபிக்கும் இப்ராஹிம் நபியின் குடும்பத்துக்கும் யா அல்லாஹ் நீ அருள் புரிந்ததை போல, இப்ராஹிம் நபிக்கும் அவரின் குடும்பத்தாருக்கும் நீ பரக்கத் செய்ததை போல ரசூலுல்லாஹ்வுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் பரக்கத் செய், அருள் புரி என்பதுதான் அந்த துஆ. இந்த துஆவை எனக்காக கேளுங்கன்னா அதை தெளிவான வாசகத்தோட ஹதீஸ்கள்ல இருக்குது. அதை கூட பல பேர் மாற்றி விடுகிறார்கள். எப்படி மாற்றுகிறாங்க? ஸலவாத் என்பதை அதில் உள்ள வார்த்தைகளை மாற்றி வலாலி செய்யதினா என்று மாற்றுகிறார்கள். ஸலவாத் என்ற பெயரில் ஸலவாத்தும் நாரியா என்ற பெயர்ல வாரந்தோறும் புதன்கிழமை ஸலவாத்தும் நாரியா என்ற சபையை கூட்டி மார்க்கம் கற்றுத்தராத பல வார்த்தைகளை கும்பலாக உட்கார்ந்து ஒரு கூட்டமாக அமர்ந்து அவர்கள் பாடுகிறார்கள். இதெல்லாம் மார்க்கத்தில் சொல்லித்தரப்படாதது. ஒவ்வொரு மனிதனும் பாங்கை கேட்ட பிறகு, பாங்கு முடித்த பிறகு அல்லாஹ்வின் தூதர் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும். வெள்ளிக்கிழமை ஆகிவிட்டால் அல்லாஹ்வின் தூதர் மீது அதிகமாக ஸலவாத் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு தொழுகையிலும் அத்தஹியாத் இருப்பில் ஸலவாத்தை ஓத வேண்டும். அல்லாஹ்வின் தூதருக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவர்களை உளமாற நேசித்து அவர்களின் மறுமை வெற்றிக்காக நாம் துஆ செய்யணும். மறுமை வெற்றி என்பதை அல்லாஹ் சொன்னாலும் அவர்களுக்கு இன்னும் மேன்மை கிடைக்க பிரார்த்தனை செய்யணும். அதே பாங்கு முடிந்த பிறகு இன்னொரு துஆவை சொல்லி தந்தாங்க. அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாமா என்ற துஆ. அந்த துஆவில் வரக்கூடிய ஒரு வாசகம் என்னன்னா, ஆதி முஹம்மதனில் வசீலத வல் ஃபதீலா, இறைவா இந்த முஹம்மதுக்கு வசீலாவையும் இவருக்கு மிகப்பெரிய சிறப்பையும் கொடுத்துக்கிடு என்று அல்லாஹ்விற்கு நாம கேட்கக்கூடிய
துவா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொர்க்கத்திலேயே மிக உயர்ந்த படித்தரமாக வசீலா என்பது இருக்கிறது. அதை கொடுத்துடு யா அல்லாஹ் அப்படின்னு நம்ம பாங்கு சொல்லி முடித்த பிறகு ஓதக்கூடிய துவாவில் அல்லாஹ்வின் தூதருக்காக அழுத்தம் திருத்தமாக அழகிய முறையில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்படி பிரார்த்தனை செய்தால் ஹல்லத் லஹு ஷஃபாஅத்தி, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இதை யார் ஓதுறாங்களோ என்னுடைய பரிந்துரை அவருக்கு மறுமையில கிடைக்கும்னாங்க. இந்த மாதிரி பல வழிகாட்டுதல் இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதற்கு அவர்களை பின்பற்ற வேண்டும். நேசத்தின் வெளிப்பாடாக அவர்கள் மீது அவர்களுக்காக ஸலவாத் சொல்ல வேண்டும். அவர்களுக்காக வசீலா என்ற பதவியை கேட்க வேண்டும். அதெல்லாம் எந்தெந்த வார்த்தைகளை கேட்கணும், எந்தெந்த நேரத்தில் கேட்கணும், எப்படி கேட்க வேண்டும், எதை சொல்ல வேண்டும், சத்தமா சொல்லணுமா அமைதியா சொல்லணுமா, எல்லாவற்றையும் தெள்ளத் தெளிவாக குர்ஆனும் ஹதீஸும் மிக ஆணித்தரமாக அடித்து சொல்லிவிட்டது. இதுக்கு மாத்தமா பல பேர் ஸலவாத்து நாரியா என்ற பெயரிலேயும் மௌலித் என்ற பெயரிலேயும் பல வகைகளிலே மார்க்கத்திற்கு எதிரான செயல்பாடுகளை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே அல்லாஹ்வின் தூதரை நேசிப்பது பாடல் பாடுவது இல்லை. அல்லாஹ்வின் தூதரை நேசிப்பது பள்ளிவாசலில் குழுக்களாக அமர்ந்து கொண்டு ஊதுபத்திகளை ஏற்றி வைத்துக் கொண்டு அதில் தங்களுடைய சினிமா பாடல் ராகத்திலே பாடக்கூடிய அந்த மௌலிது என்பது அல்லாஹ்வின் தூதரை நேசிப்பதற்கான அடையாளம் அல்ல. அது மார்க்கத்திற்கு விரோதமானது என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்தவர்கள் இது தவறான ஒரு மௌலிதுனா என்ன, கவிதை பாடல் புத்தகம் சுபஹான மௌலித் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு, அரபி கவிதை பாடல் புக்கு. முஹியத்தின் மௌலித் என்று ஒரு புத்தகம் இருக்கு. ஹசன் ஹுசைன் மௌலித்னு ஒரு புக் இருக்கு. ஷாவுல் ஹமீது மௌலித்னு ஒரு புக் இருக்கு. இது எல்லாமே அரபி புக்கு. இந்த அரபி புக்கிலலாம் புத்தகத்திலலாம் பாடல்கள் இருக்குது. இந்த பாடல்களை பாட சொல்லி அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லல. இந்த புத்தகத்துல எழுதியவர்கள் எப்போ வாழ்ந்தவர்கள்னு கேட்டா சமீபத்தில் சில நூற்றாண்டுகளுக்கு 400 அல்லது 500 வருடங்களுக்கு முன்பாகத்தான் இதெல்லாம் எழுதப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை நிறைவு பெற்றது என்று சொல்லி 1400க்கும் அதிகமான வருடங்கள் ஆகிவிட்டது. அவர்கள் மரணித்து 1000 வருடங்களுக்கு பிறகு எழுதப்பட்ட பாட்டு புத்தகம் எப்படி வணக்கமாக ஆகும் என்பதை யோசித்தாலே போதும். இது மாபெரும் வழிகேடு என்பது நமக்கு தெரியும். இது அல்லாமல் கவிதையை பற்றி மார்க்கம் என்ன சொல்கிறது, அந்த புத்தகங்களில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எப்படியெல்லாம் அல்லாஹ்வுக்கு எதிராக அல்லாஹ்வின் வார்த்தைக்கு மாற்றமாக இருக்கிறது என்பது மிக நீண்ட நெடிய விஷயம். மொத்தத்தில் இது மார்க்கத்தில் புகுத்தப்பட்ட புதுமை. 400 வருஷத்துக்கு முன்னாடி 500 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ எவனோ எழுதி வைத்த, அதுவும் மார்க்கத்திற்கு எதிரான பல கருத்துக்களை உள்ளடக்கிய, அல்லாஹ்வின் தூதரை புகழ்கிறோம் என்ற பெயரில் அல்லாஹ்வின் இடத்திற்கு உயர்த்தி பேசிய, இஸ்லாத்தின் அடிப்படையே தகர்த்து எறியக்கூடிய அந்த வாசகங்கள் நம்மை மாபெரும் அநியாயம் செய்யக்கூடிய இணை வைப்பில் தள்ளிவிடும். இந்த காரியங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த நாள்ல ரபியுல் அவ்வல் வந்து விட்டால் இதை ஓதணும், அதுக்காக ஒரு சபையை கூட்டணும், ஆலிம் சாஹ் அழைக்கணும், அவருக்கு உள்ள ஏற்பாடுகளை செய்யணும் இப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான கற்பனைகளை முன்னோர்கள் வகுத்து விட்டார்கள். ஆனால் ஒரு முஸ்லிம் அதற்கு அடிபணிய கூடாது, அல்லாஹ்வுக்கு மட்டுமே அடிபணிய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், செய்திகளில் அனைத்திலேயும் மிகவும் உண்மையானது சத்தியமானது அல்லாஹ்வுடைய வேதம். வஅஹ்ஸனல் ஹதீ, வழிகாட்டுதலில் மிகவும் அழகானது ஹதியு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்.
வஷர்ருல் உமூரி முஹ்தஸாத்துஹா, செயல்களிலேயே மிகவும் கெட்டது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்படும் புதுமைகள். வகுல்லு முஹ்தஸத்தி பித்ஆ, ஒவ்வொரு புதுமையும் வழிகேடு அனாச்சாரம். வகுல்லு பித்ஆத்தி தலாலா, ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடு. வகுல்லு தலாலத்தின் ஃபின்னார், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் நம்மை கொண்டு போய் சேர்த்துவிடும் என்று எச்சரித்தார்கள். அதனால் மார்க்கத்தில் இல்லாததை செய்வது பெரிய அநியாயம், வழிகேடு, அது நரகத்தில் நம்மை கொண்டு போய் சேர்த்துவிடும் என்பதால் மார்க்கத்தை சரியாக விளங்காமலோ அல்லது விலகியும் விளங்காதது போல நடித்தோ அல்லது மார்க்கம் இதுதான் என்று தெரிந்தும் முன்னோர்கள் மீதான பற்றினால் நரக புற்றிற்கு செல்லக்கூடிய நிலைக்கு யார் தங்களின் மனநிலையை வைத்திருந்தாலும் அவர்கள் தங்களை சீர்திருத்த வேண்டும். இது அல்லாமல் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை மனிதன் என்ற நிலையை விட எப்படியெல்லாம் மேன்மைப்படுத்த கூடாது என்றும் தன்னை தனி மனித வழிபாடு செய்துவிடக் கூடாது என்பதற்காக எப்படியான கட்டுப்பாடுகளை விதித்திருந்தார்கள் என்பதையும், தன்னை புகழ்வதில் வரம்பை மீறுவதை எப்படியெல்லாம் தடுத்து இருக்கிறார்கள் என்பதையும், இந்த அல்லாஹ்வின் தூதரை வரம்பு மீறி பாடக்கூடிய அந்த மௌலிது புத்தகங்களில் எப்படி இறை தூதரை இறைவனுடைய நிலைக்கு உயர்த்தி பாடுகிறார்கள் என்ற தகவல்களையும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வார உரையிலே நாம் விரிவாக சொல்வோம். மார்க்கத்தில் உள்ளதை உறுதியாக கடைபிடிப்போம், இல்லாததை முற்றிலுமாக ஓரங்கட்டி சொர்க்க பாதை நோக்கி பயணிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும். நாமும் நமக்கு அறிந்த இந்த கொள்கையை பிறருக்கும் மிக அழகிய முறையிலே மிக தெளிவாக மென்மையாக எடுத்துரைக்க வேண்டும் என்பதை கேட்டு நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.